இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சிஃபான் சீஸ் கேக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையோட எல்லோ ப்ளஸ் ஒயிட் ரெண்டையுமே நான் தனித்தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே கலந்துடக்கூடாது, அதனால் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயிட் இருக்குல்ல, அதில் மட்டும் 1/2 ஸ்பூன் லெமன், அப்படி இல்லைன்னா நம்ம வினிகர் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ண போகிறோம். அப்படியே எடுத்து வச்சுருக்கோம்ல சுகர், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிவிட்டு அந்த எக் வந்து நல்ல ஃபோமியாக வர்ற மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக அந்த இது திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஸ்டிஃப் பீக் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்ததும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இனி அடுத்து நம்ம எக் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம எடுத்துகிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற ஆயில், வெனிலா எசன்ஸ், மில்க் இதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளார் ஆட் பண்ணி மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல ஒயிட் எக் மட்டும் தனியாக, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக்கோட டெக்ஸ்சரே மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக நல்லா ஃபோமியாக இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இது வந்து நம்ம இப்போது அவனில் வைக்க போகிறதில்ல, இது குக்கர்லேயே வச்சு எடுக்கிற கேக் தான். ஸோ இதை நம்ம டின்னுக்கு மாற்றிட்டு, ஏற்கனவே நான் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கும். இதோட ஹைலைட்டே இதோட க்ரீம் தான். இப்போ நம்ம இதோட க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் பட்டர், கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெண்டையுமே நல்ல பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது, வெளியே இருக்கிற பட்டர், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா திக்காக வரும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்த கேக்குமே நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க. இல்லை அப்படியே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அப்படியே க்ரீம் பூசி போட்டுக்கோங்க. அந்த க்ரீம் ப்ளஸ் நான் ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே அடுத்த லேயரும் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த க்ரீம் வச்சு ஃபில் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம கதையிலேயே வர்ற ஹீரோ ஆஃப் த கேக்னே சொல்லலாம், நம்ம செடார் சீஸ். இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் பிடிக்குமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு துருவி விட்டுருங்க. மேலே மட்டும் இருந்தாலே போதும். இங்கே பசங்களுக்கு அதிகமாக சீஸ் பிடிக்குன்றதுனால நான் கேக் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சீஸ் கேக் ரெடி. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோவுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ரெசிபி எல்லாம் உங்களுக்கு தானாகவே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ.